இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் பண்ண புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம், இது உங்கள் சுகிஸ் கிச்சன். டேஸ்டியான, டிஃபரெண்ட்டான, கலர்ஃபுல்லான பன்னீர் பொடிமாஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பட்டாணி, குடமிளகாய், இஞ்சி பச்சை மிளகா நறுக்கியது, தக்காளி, நான் இன்னைக்கு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், தேவையான அளவு கொத்தமல்லி, துருகின பன்னீர், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் உப்பு. கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு, தக்காளி, மூடி வச்சு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குடமிளகா, பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். அதை ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பொடி வகைகள், அதாவது மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் துருவி வச்ச பன்னீரையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். அது கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஏன் பிரெட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டஃபிங்காக கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் பொடிமாஸ் ரெடி. நீங்களும் அதை சமைச்சு பாருங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஹாப்பி குக்கிங்!